ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோயிலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் எப்படி குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம குக்கரில் வச்சோம்னா வச்சு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப இறுகுன மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இந்த மாதிரி கொழகொழப்பாகவுமே இருக்கும், இறுகி போகாது. பொங்கலுக்கு எப்போவுமே நம்ம சேர்க்குற பாசிப்பருப்பும் தண்ணியோட அளவும் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கரெக்டாக சேர்த்துட்டாலே எப்போவுமே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஆயில் தான் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முழுமையாக நெய் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதி அளவுக்கு இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நெய் 2மே சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி முழுசாக போடாமல். இப்போ இந்த 2மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி கண்டிப்பாக பொங்கலுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஜீரணமாகும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌனாக மாறட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் அரிசி பருப்பு 2மே அளந்து எடுத்துருக்கேன். அதனால் இந்த கப்பில் நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப குறைவாக வச்சிட்டாலும் உங்களுக்கு இறுகிடும். ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். கரெக்டாக 5 கப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு 2யுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலனா கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஊற வச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. நீங்கள் 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கல அப்படின்னா ஃபுல்லாக விசில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன். இப்போ திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கொழகொழப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு இறுகி போகாது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது சீக்கிரமாக குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் சட்னி சாம்பார் எதுனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கொத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் நெய் எண்ணெய் 2ம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் ஊற்றினா கூட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி அதுவும் நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளிலே கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலில் செய்கிற மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.